வணக்கம். இது மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். மலையக தமிழ் உறவுகளுக்கு வடக்கு கிழக்கு துணை நீக்கும் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவிப்பு. மலையகத்தில் பாதுகாப்பான காணி பெற அரசுடன் இணைந்து செயற்பட நாம் தயார். மனோ கணேசன் எம்பி அறிவிப்பு. வடக்குக்கு தேவையான நிதியை வழங்க தயார். பேரிடர் குறித்த மன்னார் கூட்டத்தில் ஜனாதிபதி அனுரகுமார தெரிவிப்பு. டித்வா சூறாவளி பேரிடரில் காணாமல் போன வெளிநாட்டவர்களுக்கு மரண சான்றிதழ். வடக்கு மீனவர்களின் உரிமைகளை இழப்பதற்கு இடமளிக்கவே மாட்டோம். இந்திய மீனவர்களின் அத்துமீறல் தொடர்பில் கருத்து கூறிய போது ஜனாதிபதி இப்படியுறுதி. தற்போதைய தருணம் மக்களுக்கானது, அரசியலுக்கானதல்ல என்கிறார் நாமல். நடுநிலையான பாரபட்சமற்ற வெளியுறவு கொள்கை தேவை, வலியுறுத்துகிறார் மைத்திரிபால சிறிசேன. இக்கட்டான நேரத்தில் உதவும் இந்தியாவுக்கு தேரர்கள் நன்றி. அவசரகால சட்டத்தில் தேவையற்ற விதிமுறைகளை உள்ளடக்கியது ஏன்? ஜனாதிபதி சட்டத்தரணி ஜாலிய பீரஸ் கேள்வி. பெரும் எரிபொருள் நிறுவனங்களே காலநிலை நெருக்கடிக்கு காரணம், கிரீன்பீஸ் தென்னாசியா சுட்டிக்காட்டு. டிசம்பர் ஜனவரியில் தாளமுக்கம் உருவாகும். ராஜபக்சர்கள் இப்போது அமைதி காக்கவில்லை, முன்னாள் அமைச்சர் சமல். தொடர்பான விரிவான செய்திகள். பேரிடர் காரணமாக வடக்கு மாகாணத்தில் பாதிக்கப்பட்ட உள்ளூர் வீதிகளை திருத்துவதற்கு தேவையான நிதியை வடக்கு மாகாண சபைக்கு வழங்குவதற்கு அரசு தயாராக உள்ளது. அத்தியாவசிய தேவையாக காணப்படும் கிராமிய வீதிகளை புனரமைப்பது எமது தற்போதைய முக்கிய இலக்காகும். இவ்வாறு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். மன்னார் மாவட்ட விசேட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் தலைமையில் நேற்று மாலை மன்னார் மாவட்ட செயலகத்தில் நடைபெற்றது. மன்னார் மாவட்ட செயலகத்தை வந்தடைந்த ஜனாதிபதியை வடக்கு மாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன், பிரதி அமைச்சரும் மன்னார் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவருமான உபாலி சமரசிங்க மற்றும் மன்னார் மாவட்ட அரச அதிபர் கானா கேதீஸ்வரன் ஆகியோர் வரவேற்றனர். வரவேற்புரையை தொடர்ந்து கருத்து தெரிவித்த ஜனாதிபதி அனர்த்தத்தின் போது அரசு அதிகாரிகள் ஆற்றிய பணிகளை பாராட்டினார். பாதிக்கப்பட்ட மக்கள் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்புவதற்கான முதற்கட்ட உதவிகளை நீங்கள் வழங்கியுள்ளீர்கள். தற்போது அவர்களின் வாழ்வாதாரத்திற்கான விவசாய மீன்பிடி மற்றும் கால்நடை வளர்ப்பு ஆகியவற்றை கட்டி எழுப்புவதிலும் உட்கட்டுமானங்களை மீளமைப்பதிலும் எமது முழு கவனத்தையும் செலுத்த வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். இதன்போது ஒவ்வொரு துறை சார்ந்தும் ஜனாதிபதி விரிவாக ஆராய்ந்தார். வீதி அபிவிருத்தி தொடர்பில் கவனம் செலுத்திய அவர் மக்கள் பாவனைக்கு உதவாத நிலையிலுள்ள வீதிகள் மற்றும் அவற்றுக்கான நிரந்தர திருத்த மதிப்பீடுகள் குறித்து கேட்டறிந்தார். நீர்ப்பாசனம் மற்றும் விவசாயத்துறை குறித்து ஆராய்ந்த ஜனாதிபதி பெரும்போகத்துக்கான நீர் விநியோகம், மீள் விதைப்புக்கான ஆயத்தங்கள் மற்றும் நெற்செய்கை மேற்கொள்ள முடியாத நிலப்பரப்புகள் குறித்தும் கேட்டறிந்தார். மரக்கறி மற்றும் தானிய செய்கை அழிவுகள் தொடர்பிலும், குறிப்பாக வீட்டுத்தோட்ட பயிற்சிகையாளர்களின் இழப்புகளுக்கு எத்தகைய நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்றன எனவும் ஜனாதிபதி வினாவினார். இதற்கு பதிலளித்த வடக்கு மாகாண விவசாய அமைச்சின் செயலாளர் அடுத்த ஆண்டு வீட்டுத்தோட்ட பயிற்சிகையை ஊக்குவிக்கவும் குறுகிய காலத்தில் விளைச்சலை பெற்றுக்கொள்வதற்கான நடவடிக்கைகளை மாகாண விவசாய அமைச்சு ஏற்கனவே முன்னெடுத்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். கால்நடை இழப்பீடுகள் தொடர்பில் கருத்து தெரிவித்த ஜனாதிபதி பதிவு செய்யப்படாத கால்நடைகளுக்கான இழப்பீடுகளை வழங்குவதற்கு தனியான பொறிமுறை அவசியம் என சுட்டிக்காட்டினார். முழுமையாக பாதிக்கப்பட்ட வீடுகள், அபாய வலயங்களில் வசிப்போரை மீள்குடியேற்றுதல் மற்றும் நிவாரண உதவிகள் பகிர்ந்தளிப்பு குறித்தும் ஜனாதிபதி தெளிவான வழிகாட்டுதல்களை வழங்கினார். இந்த கூட்டத்தில் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களான மானா ஜெகதீஸ்வரன், சேனா திலகநாதன், தூனா ரவிகரன், பானா சத்தியலிங்கம், செல்வம் அடைக்கலநாதன், ரிசாத் பதுவுதீன், காதர் மஸ்தான், பாதுகாப்பு மற்றும் நிதி அமைச்சுக்களின் செயலாளர்கள், வடக்கு மாகாண பிரதம செயலாளர்கள், வடக்கு மாகாண அமைச்சர்களின் செயலாளர்கள், திணைக்கள தலைவர்கள் மற்றும் பாதுகாப்பு தரப்பினர் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். යම් දින ගණනාවක් ඒගොල්ලන්ට මේ දීවර කටයුතු වල යෙදෙන්න බැරි වුණා නම් ඒගොල්ලන්ගේ ආදායම அண்மைய இயற்கை அனர்த்தம் மலையக தமிழ் உறவுகளை புலம்பெயர செய்துள்ளது. அவர்களுக்கான வாழ்விடங்களையும் வாழ்வாதாரங்களையும் உருவாக்க அரசு தவறினால் அவர்களை அரவணைத்து பாதுகாப்பதில் வடக்கு கிழக்கு முன்னிற்கும். எப்பொழுதும் போலவே வடக்கு கிழக்கு என்றும் மலையக தமிழர்களுக்கு துணை நிற்கும். இவ்வாறு ஈழமக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், அண்மையில் முழு நாட்டையும் புரட்டி போட்ட டித்வா சூறாவளி
மலையகத்தை வழக்கம் போலவே சூறையாடி சென்றுள்ளது. நாளைய விடியல் குறித்தும் எதிர்காலம் குறித்தும் பல்வேறு கனவுகளுடன் இருந்த ஏராளமானோரை நொடிப்பொழுதில் காவு கொண்டு மண்ணுக்கடியில் புதைத்தது. உறவுகள் இருக்கின்றார்களா, அவர்கள் நலமுடன் இருப்பார்களா என்று ஏக்கப் பெருமூச்சு விடும் நிலைக்கும் எதிர்பார்ப்புகளுடன் காத்திருக்கும் நிலைக்கும் இயற்கை அந்த மக்களை வஞ்சித்துள்ளது. இலங்கையில் தமிழனாக இருப்பவர்கள் அனைவரும் துன்பப்படத்தான் வேண்டுமா என்று நினைக்கும் அளவுக்கு இம்முறை மலையக தமிழர்களையும் வடக்கு கிழக்கு தமிழர்களையும் டித்வா புரட்டி போட்டுள்ளது. இந்த டித்வா சூறாவளியினால் மலையகத்தில் 700க்கும் மேலான மக்கள் நிலச்சரிவுகளில் அகப்பட்டு மண்ணுக்குள் புதையுண்டு இறந்துள்ளனர். முன்னரும் கூட இத்தகைய சம்பவங்கள் நடைபெற்றாலும் இப்பொழுது இது மிகவும் பாரதூரமான அளவில் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. இலங்கை சுதந்திரம் அடைந்தவுடன் மலையக தமிழர்களின் வாக்குரிமை குடியுரிமை பறைக்கப்பட்டு அவர்கள் நாடற்றவர்களாக ஆக்கப்பட்டனர். சிரிமா சாஸ்திரி ஒப்பந்தத்தின் ஊடாக ஒரு பகுதி மக்கள் இந்தியா சென்றுவிட மறுபகுதியினர் இலங்கையில் தங்கினர். அவ்வாறு இலங்கையில் இருந்தவர்களுக்கு கூட முழுமையான வாக்குரிமை மற்றும் குடியுரிமையை கொடுக்க இலங்கை அரசுகள் மறுதளித்தே வந்தன. இந்த பின்னணியில் இயற்கை அனர்த்தங்களால் அந்த மக்கள் தொடர்ச்சியாக தமது உயிரை அர்ப்பணித்து வருவதானது ஏற்புடைய விடயம் அல்ல. ஆகவே எமது பெருந்தோட்ட உறவுகளுக்கு இலங்கை அரசாங்கம் மலையகத்தில் அவர்களுக்கு பாதுகாப்பான இடங்களை வழங்கி இயற்கை அனர்த்தத்திலிருந்து அவர்கள் பாதுகாக்கப்பட வேண்டுமென்று நாங்கள் விரும்புகின்றோம். அவ்வாறு இல்லாத பட்சத்தில் வடக்கு கிழக்கில் அந்த மக்கள் குடியேறி வாழ விரும்புகின்ற சூழ்நிலையில் அதற்கு நாங்கள் உதவிகளை வழங்குவோம் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மலைநாட்டில் இந்த பேரவலத்துக்கு பின்னர் எழுந்துள்ள பாதுகாப்பான வதிவிட காணுகின்ற உரிமை கோரிக்கையை அரசுடன் உரையாடி பெற அரசில் அங்கம் வகிக்கும் மலையக பிரதிநிதிகளுடன் கலந்து பேசி இணைந்து செயற்பட தயார் என்று தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன் எம்பி தெரிவித்துள்ளார். நமது மலையக சமூகத்தில் மிகவும் விளிம்பு நிலையில் வாழும் பிரிவினரின் பரிதாப சமூக பிரச்சனையை மனதில் கொண்டு இவர்களை அடையாளம் கண்டு இவர்களுக்கு பாதுகாப்பான வதிவிட காணிகளை அரசிடம் கோரி பெறுவோம் என்று மனோ கணேசன் எம்பி குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் தமிழ் முற்போக்கு கூட்டணி ஊடக செயலகம் விடுத்துள்ள அறிக்கையில் மனோ எம்பி மேலும் கூறியுள்ளதாவது: இதற்கு முன்பு நடைபெற்ற அவலங்களை விட இந்த முறை அவலம் அவதானத்துக்கு உரியது என நான் நம்புகின்றேன். ஏறக்குறைய பெரும்பாலான மலைப்பகுதிகளிலும் மலைப்பாறைகள், மலை மேடுகள், தரை நிலங்கள் வெடித்துள்ளன. இடைவெளிகளில் நீர் வெளியேறுகின்றன. இது இயற்கை அனர்த்தம். சிலர் கூறுவதைப் போன்று இவற்றை கொங்கிரீட் போட்டு ஒட்ட முடியாது. இவை இயற்கை நிலவெடிப்பு. மலைநாட்டில் மலை உச்சி மண்சரிவு அபாயங்களை உடனடியாக எதிர்கொள்ளும் பிரிவினர் இருக்கின்றார்கள். இவர்களின் பிரச்சனை சமூகத்தில் மிகவும் விளிம்பு நிலையில் வாழும் பிரிவினரின் பரிதாப பிரச்சனை. இவர்களை அடையாளம் கண்டு இவர்களுக்கு பாதுகாப்பான வதிவிட காணிகளை அரசிடம் அவசரமாக கோருவோம். இது தொடர்பிலான ஜனாதிபதி தோழர் அனுரகுமார திசாநாயக்கவுடன் நான் கடந்த வாரம் நேரடியாக நாடாளுமன்றத்தில் உரையாடினேன். பாதீட்டின் இறுதி நாள் அன்று எதிர்க்கட்சிகளுடன் சேர்ந்து வெளிநடப்பு செய்யாமல் ஜனாதிபதியின் உரையை செவிமடுத்தேன். இனிமேல் பொதுமக்கள் பாதுகாப்பான இடங்களிலேயே குடியமர்த்தப்படுவார்கள் என அவர் சபையில் தனது உரையில் கூறியதை அடுத்து நேரடியாக பாராட்டி அதே அவகாசம் மலையக பெருந்தோட்ட மக்களுக்கு கிடைக்க வேண்டுமென வலியுறுத்தினேன். பேரவலத்தை அடுத்து நான் பல இடங்களுக்கு சென்று எனது கட்சி குழுவினருடன் நிவாரணப் பொருள் உதவிகளுடன் கண்காணிப்பு பயணங்கள் மேற்கொண்டேன். நான் போன பல இடங்களில் கண்டி நாவலப்பட்டிய கங்க, இகேலகோரல அதுகொல்ல மலை உச்சி தோட்டம் மிகவும் ஆபத்து நிறைந்த பூமியாக என் மனதில் நிற்கின்றது. பாதுகாப்பான மாற்று காணிகள் இவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும். அதுவும் அவசரமாக முன்னுரிமை அடிப்படையில் நடைபெற வேண்டும். ஆகவே அரசியல் கட்சி, ஆளும் கட்சி, எதிர்க்கட்சி பேதங்களுக்கு அப்பால் இந்த விடயத்தில் நாம் ஒன்றுபட்டு செயற்பட்டு நமது சமூகத்தில் மிகவும் விளிம்பு நிலையில் வாழும் பிரிவினரின் பரிதாப சமூக பிரச்சனையை மனதில் கொண்டு இவர்களை அடையாளம் கண்டு இவர்களுக்கு பாதுகாப்பான வதிவிட காணிகளை அரசிடம் கோரி பெறுவோம் என்று மனோ கணேசன் குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் கரணி அமரசூரிய சபாநாயகரை கோரி நாடாளுமன்றத்தை கூட்ட எடுத்த முடிவை நான் மனதார வரவேற்கிறேன் என நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். இந்த விடயம் தொடர்பில் அவர் தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவொன்றை பதிவிட்டுள்ளார். அவர் அந்த பதிவில் குறிப்பிடுகையில், வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை நான் பார்வையிட்ட போது கடந்த சில நாட்களாக தமது வீடுகளையும் வாழ்வாதாரத்தையும், ஏன் உணவு மற்றும் சுத்தமான குடிநீர் போன்ற அடிப்படை வசதிகளையும் கூட இழந்த குடும்பங்களை சந்தித்தேன். இந்த சூழலில் ஒவ்வொரு சமூகத்தையும் உதவி சென்றடைவதை உறுதி செய்ய வேண்டிய பொறுப்பு இப்போது நாடாளுமன்றத்திற்குள்ளது. இந்த தருணம் அரசியலை பற்றியதல்ல, மக்களை பற்றியது என்பதை நாம் அனைவரும் உணர வேண்டுமென குறிப்பிட்டுள்ளார்.
வடக்கு கிழக்கு பருவப்பெயர்ச்சி காற்று வலுவடைந்துள்ள நிலையில் டிசம்பர் மற்றும் ஜனவரி மாதங்களில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலங்கள் தாளமுக்கங்கள் உருவாகலாம் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்தின் பணிப்பாளர் நாயகம் சம்மத் கொட்டுவேகோட இதனை தெரிவித்துள்ளார். கடந்த 30 ஆண்டுகளில் வடக்கு கிழக்கு பருவப்பெயர்ச்சியில் ஏற்பட்ட மாற்றம் குறித்து தரவுகளை ஆய்வு செய்து சமர்ப்பிக்கப்பட்ட அறிக்கையினூடாக இந்த தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதன்படி வடமாகாணத்தில் சாதாரண மழைவீழ்ச்சியை விட அதிக மழை வீழ்ச்சியை எதிர்பார்க்கலாம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் வடமத்திய கிழக்கு மத்திய மற்றும் ஊவா மாகாணங்களில் சாதாரண மழைவீழ்ச்சியை அண்மித்து மழை பெய்யக்கூடும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேல் மற்றும் தென் மாகாணங்களில் சாதாரண மழைவீழ்ச்சியை விட குறைவான மழைவீழ்ச்சியை நிலவும் என கணிக்கப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் டிசம்பர் மற்றும் ஜனவரி மாதங்களில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலங்கள் உருவாகும் பட்சத்தில் இந்த வானிலை முன் அறிவிப்புகளில் மாற்றங்கள் ஏற்படக்கூடும் என பணிப்பாளர் நாயகம் சுட்டிக்காட்டினார். டித்வா சூறாவளியினால் காணாமல் போன வெளிநாட்டவர்களுக்கு மரண சான்றிதழை விநியோகிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக பதிவாளர் நாயகம் சசிதேவி ஜலதீபன் தெரிவித்துள்ளார். இந்த விடயம் தொடர்பில் இற்றைப்படுத்தப்பட்ட சுற்றறிக்கையும் வெளியிடப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அதன்படி காணாமல் போன வெளிநாட்டவர்கள் தொடர்பில் அவர்களுடைய நாடுகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் கொன்சுலூர் நாயகம் அலுவலகம் மற்றும் தூதுவர்கள் ஊடாக பதிவாளர் நாயகத்துக்கு நேரடியாக விண்ணப்பிக்க முடியும். அந்த விண்ணப்பம் தொடர்பில் பதிவாளர் நாயகத்தினால் விடயங்கள் ஆராயப்பட்டு தகவல் உறுதிப்படுத்தப்படும் பட்சத்தில் டித்வா சூறாவளியினால் ஏற்பட்ட அனர்த்தங்களில் காணாமல் போன வெளிநாட்டவர்களுக்கான மரண சான்றிதழ் விநியோகிக்கப்படும் என பதிவாளர் நாயகம் குறிப்பிட்டுள்ளார். வடக்கு மீனவர்களின் உரிமைகளை இழப்பதற்கு ஒருபோதும் இடமளிக்க மாட்டோம் என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க உறுதியாக தெரிவித்துள்ளார். நேற்று நடைபெற்ற மன்னார் மாவட்ட விசேட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் அவர் இதனை கூறினார். இந்த கூட்டத்தில் மீன்பிடித்துறை தொடர்பில் நீண்ட நேரம் ஆராயப்பட்டது. புயல் காரணமாக தொழிலுக்கு செல்லாத மீனவர்களுக்கு இதுவரை எவ்வித இழப்பீடும் வழங்கப்படவில்லை என சுட்டிக்காட்டப்பட்டதை அடுத்து அவர்களுக்கு உணருணவு பொதிகளை வழங்குமாறு ஜனாதிபதி உத்தரவிட்டார். இந்திய மீனவர்களின் அத்துமீற தொடர்பில் கருத்து தெரிவித்த ஜனாதிபதி எமது கடல் வளத்தை பாதுகாக்க கடற்படை நடவடிக்கை எடுத்து வரும் அதேவேளை இது ராஜதந்திர ரீதியிலாக கையாளப்பட வேண்டும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். வடக்கு மீனவர்களின் உரிமைகளை இழப்பதற்கு ஒருபோதும் இடமளிக்க மாட்டோம் எனவும் மேலும் உறுதியாக குறிப்பிட்டுள்ளார். හානි වුණු අයට අර අපි ගංවතුර සඳහා දෙන ආධාරවලට ඇතුල් වෙනවා. නමුත් මේගොල්ලෝ කුණාටුව නිසා මේගොල්ලන්ට මුහුදු රස්සාවේ යන්න බැරි වෙලා තියෙනවා. ඒ නිසා ඒගොල්ලන්ට ආදාය මාර්ග අහිමි වෙලා තියෙනවා. ඒකට ඒගොල්ලන්ට අපි වියලි ආහාර පැකේජ් එකක් එවන්න ඕනේ. பெரும் எரிபொருள் நிறுவனங்கள் காலநிலை நெருக்கடிக்கு காரணமாக இருந்தாலும் இலங்கை போன்ற ஏழை நாடுகள் அதனால் மிகுந்த பாதிப்பை எதிர்கொள்கின்றன என்று கிரீன்பீஸ் தென்னாசியா தெரிவித்துள்ளது. சமீபத்தில் உலக வானிலை அத்தியாய ஆய்வு நிறுவனம் மேற்கொண்ட அவசர ஆய்வில் மனிதனால் உண்டான காலநிலை மாற்றம் டித்வா புயலின் போது இலங்கையில் பெய்த கடுமையான மழையை மேலும் தீவிரமாக்கியதையும் மலாக்கா நீரிணையில் வெள்ளத்தை ஏற்படுத்தியதையும் உறுதிப்படுத்தியுள்ளது. ஆய்வின்படி டித்வா போன்ற 5 நாள் மழை வீழ்ச்சியானது தற்போது 28% முதல் 160% வரை அதிக தீவிரம் அடைந்துள்ளது. இது உலகளாவிய சூழல் வெப்பமயமாக்கல் உருவான 1.3 பாகை செல்சியஸ் வெப்பநிலையால் ஏற்பட்டது. வட இந்திய கடல் மேற்பரப்பு வெப்பநிலை 1991 தொடக்கம் 2020 சராசரி அளவை விட 0.2 பாகை செல்சியஸ் அதிகம் உள்ளது. இது புயல் வேகமாக வலுப்பெறவும் மற்றும் கனமழையினை ஏற்படுத்தவும் கூடுதல் சக்தியை வழங்கியுள்ளது. வானிலை அத்தியாய ஆய்வு நிறுவன ஆராய்ச்சியாளர்கள் இலங்கையின் முன்னிருந்த பாதிப்பு நிலைகள் இந்த பேரிடரின் தாக்கத்தை அதிகரித்ததாக குறிப்பிட்டுள்ளனர். உயரமான மலைப்பாங்குகள் மழைநீர் பெரும்பாலான மக்கள் வாழும் வெள்ள பிரதேசங்களுக்கு சென்று சேர்கிறது. திட்டமிடப்படாத நகர வளம் வெள்ள பிரதேசங்களில் மக்கள் பாதிப்பை அதிகரிக்க செய்துள்ளது. தகவல் தொடர்பு அமைப்புகளின் தோல்விகள் முன்னெச்சரிக்கை அறிவிப்புகள் பலருக்கு போகாத காரணமாக குறைந்த வருமானம் மற்றும் சமூக எல்லைப்பட்ட மக்கள் போக்குவரத்து மின்சாரம் மற்றும் அத்தியாவசிய சேவைகளில் ஏற்பட்ட சேதத்தை நேரடியாக அனுபவிக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டனர். கிரீன்பீஸ் தென்னாசியாவின் இணை இயக்குனர் அவினாஷ் சாஞ்சல் கூறுகையில், டித்வா புயலின் போது மக்கள் ஒன்று கூடி உதவி செய்தனர். அயலவர்களை காப்பாற்றினர். தன்னார்வலர்கள் இரவு முழுவதும் உழைத்தனர். ஆனால் சாதாரண இலங்கையர்கள் ஒன்றாக போராடிய போதும் அழிவின் உண்மையான காரணகர்த்தாக்கள் எங்கேயும் தென்படவில்லை. வானிலை அத்தியாய ஆய்வு நிறுவனத்தின் ஆய்வு இதனை உறுதிப்படுத்துகிறது. இந்த பேரிடரை உலகின் மிக பெரும் எரிபொருள் நிறுவனங்கள் உருவாக்கிய கார்பன் மாசுபாடு தீவிரப்படுத்தியுள்ளது. பேரிடருக்கு காரணமானவர்கள் அவர்களே.
ஆனால் விளைவுகளை முன்வரிசை சமூகங்கள் எதிர்கொள்கின்றன. டித்வா போன்ற நிகழ்வுகள் இந்த பிராந்தியத்துக்கு புதிய அபாயமான நிலை என கிரீன்பீஸ் எச்சரிக்கை விடுத்துள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி ரொனால்ட் ட்ரம்பினால் இலங்கைக்கான புதிய தூதுவராக பரிந்துரைக்கப்பட்ட எரிக் மேயர் செனட் வெளிவிவகார குழுவின் முன் சாட்சியம் அளித்துள்ளார். இதன்போது அமெரிக்க அரசாங்கம் கவனம் செலுத்தவிருக்கும் 3 முக்கிய இலக்குகளை அவர் தெளிவுபடுத்தியுள்ளார். உலகளாவிய முக்கிய கப்பல் வழித்தடங்களில் மத்தியில் அமைந்துள்ள இலங்கையின் மூலோபாய இருப்பிடம் சுதந்திரமான மற்றும் திறந்த இந்தோ பசிபிக் கொள்கைக்கு மையமாக உள்ளது. அமெரிக்க கப்பல்கள் மற்றும் உலகின் மசகு எண்ணெய் போக்குவரத்து இங்கு நடைபெறுவதனால் இலங்கையின் கடல்சார் பாதுகாப்பை உறுதி செய்வது முக்கியமாகும். எனவே இந்த சமுத்திர பிராந்தியத்தில் சீனாவின் வளர்ந்து வரும் செல்வாக்கு உட்பட எதிர்ப்பு செல்வாக்குகளை எதிர்கொள்வது அமெரிக்காவின் முக்கிய இலக்காகும் என எரிக் மேயர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் 2022ஆம் ஆண்டு பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீண்டு வரும் இலங்கையை பிராந்திய பொருளாதார தலைமையமாக மாற்றுவதற்கு ஆதரவு அளிப்பதுடன் பொருளாதார இறையாண்மையின் முக்கியத்துவத்தை கருதி சர்வதேச நாணய நிதியத்துடன் இணைக்கப்பட்ட மறுசீரமைப்புகளை தொடர இலங்கை அரசாங்கத்தை வலியுறுத்தியுள்ளதாகவும் அவர் உறுதியளித்தார். அதே நேரம் டித்வா சூறாவளிக்கு அமெரிக்கா $2 மில்லியன் அவசர உதவியை வழங்கியது. இது இலங்கையுடனான வலுவான மற்றும் நீடித்த கூட்டாண்மையை நிரூபிப்பதற்காக எரிக் மேயர் குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே ஹம்பாந்தோட்டை துறைமுக விடயத்தில் சீனா நடந்து கொண்ட விதம் உலகிற்கு எச்சரிக்கை என்று செனட் குழு தலைவர் விமர்சித்த போது அமெரிக்கா திறந்த மற்றும் வெளிப்படையான உறவுகளை ஆதரிப்பதாகவும் துறைமுகங்கள் உட்பட இறையாண்மையை நிலைநாட்ட இலங்கைக்கு ஆதரவளிப்பதாகவும் எரிக் மேயர் பதிலளித்துள்ளார். அத்துடன் பேரிடர் நிவாரணம், கடத்தல் தடுப்பு, கடல்சார் விழிப்புணர்வு மற்றும் துறைமுக பாதுகாப்பு போன்ற விடயங்களில் அமெரிக்கா தனது பாதுகாப்பு மற்றும் சட்ட அமலாக்க ஒத்துழைப்பை இலங்கையுடன் அதிகரிக்கும் என்றும் அவர் உறுதியளித்துள்ளார். ராஜபக்சர்கள் அமைதி காக்கவில்லை, மாறாக பொறுப்புகளை நிறைவேற்றிக் கொண்டுள்ளனர் என்று முன்னாள் அமைச்சர் சமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். கொழும்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அரசியல் இல்லாமல் இருக்க முடியாது. ராஜபக்சர்கள் அமைதி காக்கவில்லை. அவர்கள் தங்கள் பொறுப்புகளையும் கடமைகளையும் நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். அமைதியிலும் ஒரு பொறுப்பு இருக்கிறது. அவர்கள் அந்த பொறுப்பை நிறைவேற்றுகின்றனர். இதில் யாரையும் ஒதுக்கி வைத்துக்கொண்டு யாரும் வேலை செய்ய முடியாது. அனைத்து பிரிவுக்கும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கும் இடையில் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்க வேண்டும். முதலில் அதிகாரிகளை நாம் நம்ப வேண்டும். இரு தரப்பினருக்கும் இடையே ஒரு புரிதல் இருக்க வேண்டும். அது நடந்திருந்தால் இந்த பிரச்சனை ஏற்பட்டிருக்காது. பல பிரச்சனைகளை கலந்துரையாடல் மற்றும் நல்லெண்ணம் மூலம் தீர்க்க முடியும். அதுதான் இப்போது குறைபாடு என்று நான் பார்க்கின்றேன். ஒரு அனர்த்தத்துடன் அரசியல் செய்ய முடியாது. ஒரு அனர்த்தத்தின் போது துன்பப்படுபவர்களை நாம் அனைவரும் கவனிக்க வேண்டாமா? அதற்கு பிறகுதான் அரசியல் வர வேண்டும். அதனால் தான் நாம் விழுந்த இடத்திலிருந்து மீண்டு வர நாம் அனைவரும் புரிதலுடன் இணைந்து செயல்பட வேண்டும் என்று நினைக்கிறேன் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். இக்கட்டான நேரத்தில் உதவும் இந்தியாவுக்கு மகாநாயக்க தேரர்கள் நன்றி தெரிவித்துள்ளனர். இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஜா நேற்று முன்தினம் கண்டிக்கு பயணம் செய்து மல்வத்து மற்றும் அஸ்கிரிய பீடங்களின் மகாநாயக்க தேரர்களை சந்தித்து ஆசீர்வாதம் பெற்றுக் கொண்டார். இதன்போது கருத்து தெரிவித்த மல்வத்து பீடத்தின் மகாநாயக்கர் திப்பட்டுவாவே ஸ்ரீ சித்தாத்துவ சுமங்கல தேரர் மற்றும் அஸ்கிரிய பீடத்தின் மகாநாயக்கர் வரக்காகொட ஸ்ரீ ஞானரத்ன தேரர் ஆகியோர் இலங்கை ஏதேனும் பிரச்சினைக்கு முகங்கொடுக்கும் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் இந்தியா உடனடியாக செயல்பட்டு தேவையான ஒத்துழைப்பை வழங்குவது குறித்து தமது நன்றியை தெரிவித்துள்ளார். பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த சந்தோஜா, இலங்கைக்கு உதவி தேவைப்படும் இந்த தருணத்தில் இந்தியா மிகுந்த அக்கறையுடன் தலையிட்டு தேவையான ஒத்துழைப்பை வழங்கும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் இலங்கைக்கு தேவையான எந்த நேரத்திலும் ஒத்துழைப்பை வழங்க இந்திய அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நவம்பர் மாதம் 28ஆம் திகதி வெளியிடப்பட்ட அவசரகால சட்டத்தில் தற்போதைய இடர் நிலைமைக்கு பொருத்தமில்லாத விதிமுறைகள் காணப்படுகின்றன. கடந்த காலத்தை போன்று அந்த ஏற்பாடுகளை உள்ளிட்டு சட்டத்தை அமலாக்கியமைக்கான காரணம் என்ன என்று ஜனாதிபதி சட்டத்தரணை சாலிய பீரிஸ் கேள்வி எழுப்பியுள்ளார். நாட்டில் நிலவிய பேரிடர் சூழலில் ஆட்சியமைத்து மனித உரிமைகள் மற்றும் நிர்வாக சவால்கள் போன்றவற்றை வழிநடத்துவது தொடர்பில் மாற்றுக் கொள்கைக்கான நிலையம் ஏற்பாடு செய்த கலந்துரையாடல் ஒன்று பண்டார்நாயக்க சர்வதேச தேச மாநாட்டு மண்டபத்தில் நேற்று முன்தினம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். நாட்டை உலுக்கியுள்ள டித்வா புயலை அடுத்து நிவாரணம், உடனடி செயல்பாடு, மறுசீரமைப்பு மற்றும் மீள்கட்டமைப்பு ஆகிய அனைத்தும் உடனடியாக கவனம் பெற வேண்டிய முன்னுரிமை பிரச்சினைகளாகும்.
பேரிடர் சூழ்நிலைகளான வெள்ளம், நிலச்சரிவு, புயல் உள்ளிட்ட இயற்கை அபாயங்களை நிர்வகிக்க 2025 நவம்பர் 28 ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவினால் நாடு முழுவதும் பொது அவசரகால நிலை அறிவிக்கப்பட்டது. இந்த அனர்த்தத்தின் விசேடமான சூழ்நிலையில் அவசரகால நிலை அறிவிப்பு அவசியமானது என கருதினாலும் வெளியிடப்பட்டுள்ள குறிப்பிட்ட அவசரகால சட்டம் கடுமையான கேள்விகளை எழுப்புகின்றன. முன்னைய காலங்களில் பயன்படுத்தப்பட்ட பரந்த விறுவிறிய ஏற்பாடுகள் காணப்பட்ட உள்ளடக்கத்தின் சாரத்தை மீண்டும் பிரதிபலிப்பதோடு பேரிடர் முகாமைத்துவம், நிவாரணம் அல்லது மீள்கட்டமைப்பு ஆகியவற்றுடன் தொடர்பில்லாத பரந்த அதிகாரங்களையும் வழங்குகின்றன. இந்த சட்டத்தின் பெரும்பாலான விதிமுறைகள் குற்றவியல் செயல்களுடன் தொடர்புடைய விதிமுறைகளாக இருப்பதானது அவை பேரிடர் சூழ்நிலைக்கு பொருத்தமா என்பதையும் அதன் தேவையையும் பற்றிய கேள்விகளையும் உருவாக்கியுள்ளது. அமலாக்கப்பட்டுள்ள சட்டத்தின் சில குற்றப்பிரிவுகள் முந்தைய அவசர காலநிலை சட்டங்கள் இருந்தவை போன்று அளவுக்கு மீறிய மற்றும் நியாயமற்ற பிரிவுகளுடன் ஒத்துப்போகின்றது. இது தற்போதைய சூழலை பொருட்படுத்தாமல் முந்தைய விதிமுறைகளின் சில பகுதிகள் நேரடியாக பிரதியெடுக்கப்பட்டுள்ளனவா என்று சந்தேகத்தை உருவாக்கியுள்ளது என அவர் குறிப்பிட்டுள்ளார். நடுநிலையான பாரபட்சமற்ற வெளிநாட்டு கொள்கை மிகவும் அவசியம் என முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். கொழும்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை கூறினார். அவர் மேலும் தெரிவிக்கையில், வெள்ளத்தால் புலனறுவை மாவட்டத்தில் உயிர் சேதம் இல்லை என்றாலும் பயிர்கள் பெருமளவில் அழிந்துள்ளன. வீடுகள் சேதமடைந்து பலர் இடம்பெயர்ந்துள்ளனர். வெள்ளம் காரணமாக விவசாயிகள் மிக கடினமான பொருளாதார நிலையை எதிர்கொண்டுள்ளனர். வீடுகளுக்கும் இழந்த உயிர்களுக்கும் நட்டஈடு வழங்குவதாக அரசாங்கம் கூறுவது குறித்து தற்போது எதையும் கூற முடியாது. அரசாங்கம் கொடுக்க முடியுமென்றால் அது நல்லது. எதிர்காலத்தில் தான் அது செய்யப்படுமா இல்லையா என்று பார்க்க முடியும். பிளவுபட்டவர்கள் ஒன்று சேர்ந்திருப்பது நல்லது. இன்னும் சில வழக்குகள் உள்ளன. வழக்குகள் முடிந்த பிறகு இது பற்றி யோசிக்கலாம். நாடு எதிர்கொள்ளும் நிலைமையை கருத்தில் கொண்டு சண்டை சச்சரவுகளை மறந்து அனைவரும் ஒன்றிணைய வேண்டும். சர்வதேச அளவில் நமது சமநிலையை வலுப்படுத்த வேண்டும். நடுநிலையான பாரபட்சமற்ற வெளியுறவு கொள்கை மிகவும் அவசியம். வல்லரசு கூட்டணிகளில் சேராமல், குறிப்பாக பண்டார்நாயக்க அம்மையாரின் காலத்தில் இருந்தது போல அணிசேரா கொள்கையை கொண்டிருக்க வேண்டும். நாட்டை மீட்பதற்கான பதில் மிக நீளமானது. வெளிநாட்டுக் கொள்கையில் நடுநிலைமை மிகவும் முக்கியமானது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார்.